எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வாசுகி சங்கர். நான் ஒரு மெடிடேஷன் கோச் அண்ட் ஹாப்பினஸ் கோச். ஈர்ப்பு விதி மூலமாக நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக நான் கற்றுக்கிட்ட அறிவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அடிப்படையிலேயே தேவைப்படுறது எண்ணம்னா என்னன்னு தெரியணும், சரிங்களா? ஸோ எண்ணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஏப்பம் மாதிரி. நம்ம ஒன்றை சாப்பிட்டாதான் ஏப்பம் வரும், இல்லை வெறும் வயிறாக இருந்தாலும் ஏப்பம் வரும். நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்தாலும் எண்ணங்கள் வரும், இல்லை வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கப்பையும் நமக்கு எண்ணங்கள் வரும். அப்படி வர்ற எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஜன்னலில் தெரிகிற மரங்களை பார்த்து சந்தோஷப்படுறீங்களா, இல்லை இந்த பஸ்ஸு எங்கிட்ட போய் இடிச்சிருமான்னு சொல்லி பயப்படுறோமா? ஸோ நம்மளோட திங்கிங் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? அப்போது நம்மளோட திங்கிங் தான் பிரச்சனையே. தாட் எப்போவுமே பிரச்சனை கிடையாது, எண்ணங்கள் பிரச்சனை இல்லை, நம்மளோட திங்கிங் தான் பிரச்சனையாகும். அப்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எண்ணங்களை நம்மளால் உருவாக்க முடியும். அதை நமக்கு தேவையான மாதிரி யோசிக்கிறப்ப தான் அதை உருவாக்க முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எனக்கு ஒரு நல்ல பிரியாணி செய்யணும்னு ஆசை, சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஆனால் நான் என்னோடய பிரியாணியை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தவிர தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் வேடிக்கை பார்க்குறேன். கடைசியில் நான் கிச்சனுக்கு போயிடுறேன். அப்போது எனக்கு எதுவுமே தெரியலைன்னா எப்படி என்னால் பெர்ஃபெக்ட் பிரியாணி பண்ண முடியும்? சொல்லுங்கள். நம்ம இங்கே வந்தது இல்லை, இந்த பூமியில் இருக்கிறது எல்லாமே வாழ்கிறதுக்காக தான். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹாப்பியாக வாழ்கிறோமா? ஹாப்பியாக தான் இருக்கிறோம், அதுதான் நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட். பட் இங்கே நிறைய பிரச்சனை இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாமே மாயை மட்டும்தான், எல்லாமே மாயை தான். இதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போது நமக்கு வாழ்க்கை ரொம்ப சுலபமாகிடும். லைஃப் இஸ் சிம்பிள்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறப்போ வாழ்க்கை ரொம்ப அழகாயிடும். இதை நீங்கள் உணர்ந்தால் தான் தெரியும். ஸோ இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நம்ம ப்ரெசண்ட்டில் ஹாப்பியாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ பெரிய மேனிஃபெஸ்டேஷனுக்கு வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ப்ரெசண்ட்டில் இல்லாமல் இருந்தால் அது உங்களை கஷ்டத்தில் அழுத்தும். நீங்கள் ப்ரெசண்ட்டில் நன்றி உணர்ச்சி இல்லாமல் இருக்கீங்களா, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ப்ரெசண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நன்றி உணர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவை. எப்போவுமே நம்ம நன்றியோடு இருந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உருவாக்க முடியும். தேங்க்யூ.